உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான லெந்து நாட்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் ஆண்டவர் 2025ஆம் ஆண்டு லெந்து காலங்களை காண ஒரு மனமாற்றத்திற்காக, ஒரு வசந்த காலம், ஒரு இலைகளை காலம், நம்மை ஃப்ரெஷ்அப் பண்ணுகிற ஒரு காலம். இப்படி ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் பவுடர் போட்டு ஒரு டீயோ ஒரு கூல்ட்ரிங்ஸோ குடித்து தலையை ஊசி விட்டால் ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறதுக்காக இந்த புதுமையின் காலங்கள், இந்த வசந்த காலங்கள், இலைதல் காலங்கள், தபசு காலங்கள் ஆண்டோரோடு நம்மை இணைத்து கொள்வதற்காக, இன்னும் அதிகமாய் ஆண்டோரோடு நம்மை இணைத்து ஆண்டோரிடத்திலிருந்து அற்புதமும் அடையாளம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த காலங்களை நமக்கு கிபி 320 அப்புறம் திருச்சபையின் தலைவர்கள், உலக முதலாவது கிறிஸ்தவ மாநாடு, வேர்ல்டு கிறிஸ்டியன் கவுன்சில் WCC இட்டாலியில் வாட்டிக்கனில் இருந்தது. அன்று அங்கே இருந்த போப் மார்சி ஃபாதர்ஸ் அவர்கள் தலைமையில் அந்த தலைமைத்துவம் நடைபெற்றது. அப்போ தான் இந்த லெந்து காலங்களை நமக்கு ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. பொதுவாக ஆண்டவற்ற அற்புதங்களையும் அடையாளம் பெற்றுக்கொள்ள மோசே ஐயா எப்படி சீனாயினுடைய 40 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல் யாத்திராம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அல்லும் பகலும் புசிக்கலை. ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகி அவர் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ ஆண்டோடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிது. அவரே ஒரு வெண்மையாகிட்டார். அவரை மக்கள் யாரும் பார்க்கல, முகத்தை மூடிக்கிட்டாங்க. மோசையை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் முகத்தை மூடிடணும், உங்களால் என்னால் பார்க்க முடியலன்னாங்க. அதேபோல் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் ஊழியத்துக்குள்ளவர்கள் அந்த ஃபாஸ்டிங் மலையில் இருந்து 40 நாட்கள் இருந்தவரைப்போ உலக பிரகாரமான அந்த சாத்தான் சொல்கிறார், நீ 40 நாட்கள் சாப்பிடலைங்க, ரொம்ப பசியாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் இந்த நாளில் உங்கள் வார்த்தையை சொல்லுங்கள், அப்பமாயிரும், உங்கள் ஆண்டவர் சொன்னால் அப்பமாயிரும் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், தெய்வனுடைய வார்த்தையே தான் உணவில் ஆண்டோடைய வார்த்தை தான். ஆண்டவர் வார்த்தையை அவர் அனுப்பிட்டாலே முடிஞ்சு போச்சு. 107:20 வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுத்துருக்கிறப்ப ஒருத்தர் சொன்னார், நேற்று நான் இயேசு படம் கூட வீட்டில் வச்சுருக்கேங்க, ஜீசஸ் படத்தை. ஜீசஸ் எப்படி இருப்பார்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஜீசஸ் இப்படி தான் இருப்பார், தாடி வச்சுருப்பார், பின்னால் முடி வச்சுருப்பார் இன்னும் சொல்லியிருக்கா. ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இயேசுவின் படம் கரெக்டாக ஒரிஜினலாக வரைஞ்சி கொடுக்குறாங்க. வேர்ல்டு லெவலோட பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் கொடுத்தாரு. அவர் நெட்டில் சர்ச் பண்ணார், பல வகையில் சர்ச் பண்ணி. இப்போ அந்த புத்தகம் எழுதுறவங்க நிறையா சர்ச் பண்ணி புத்தகம் எழுதுவாங்க. அவர் பல வகையில் சர்ச் பண்ணி இயேசுவின் படத்தை பார்த்தார், இல்லை. அப்புறம் வேதாமத்தை வாசித்தார், இயேசு எப்படி இருப்பாங்க, இல்லை. இயேசுக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி நூல்கள், சமச்சீர் நற்செய்தி நூல், மத்தேயு, மார்க்கு, லூக்காவை வாசித்து பார்த்தாங்க, யோவானை வாசித்து பார்த்தாங்க. யோவான் இப்படித்தான் இயேசு இருப்பார்னு எங்கேயுமே சொல்லலை. எங்கே பார்த்தாலும் வார்த்தை, வானமும் பூமியும் முடியுமோ, என்னுடைய வார்த்தைகளோ முடிந்து போவாங்க. என்னுடைய வார்த்தை வெறுமையாய் வராது. என்ன நோக்கத்தோடு அனுப்பணும், அந்த வார்த்தை போன வேலையை முடிச்சு தான் வரும். அதனால் இயேசு படம் இப்படி தான் இருக்குன்னு தெரியாது. ஒருத்தர் சொன்னார், அதான் நேற்று சொன்னார், இயேசு படம் கூட எங்கள் வீட்டில் வச்சுருக்கேங்க. நிறைய பேர் இயேசு படத்தை வச்சு மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சு மாலை போட்டு பூ போட்டுட்டா அங்கே ஒரு அசுத்தாவி அதுக்குள்ளே உட்காந்துக்கிடுமா. யார் படத்தில்? இயேசு படத்தில். நீங்கள் யார் படத்தை இறந்தவர்களையோ உயிரோடு இருக்கவங்க படத்தை, யார் படத்தை நீங்கள் வச்சு ஒரு மாலையோ இல்லைன்னா ஒரு கற்பூரம் கொளுத்தியோ இல்லை ஊர்வத்தி போட்டாலோ அதுக்கு முன்னாலன்னு வாங்கினா அது ஒரு அசுத்தாவி, அங்கே ஒரு ஆவி, ஏதோ அசுத்தாவின்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு ஆவிகள் பழைய உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, அந்த வார்த்தையோட தன்மைனா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே தான் விடுதலை. அப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? அந்த ஆவி பல வகை இருக்குது. அந்த ஏதோ ஒரு ஆவி உட்காந்துக்கிறோம். அப்போ இயேசு படம் இல்லை, வார்த்தை தான். அதுதான் சொன்னார், ஆண்டோடைய வார்த்தை தான்ப்பா உணவுனார் ஜீசஸ். அடுத்து சாத்தான் கூட்டிகிட்டு போய், பாரு நீ மேலேருந்து குதி, உன் தேவனுடைய கை நல்லா ஏந்தி கொள்வார். டெஸ்டிங். அவர் சொல்கிற தேவனுடைய கத்தரை வச்சு பாராதிருப்பாயாக. அடுத்து சொல்கிறாங்க, இல்லை நீ இந்த உலகத்தை பாரு, இதெல்லாம் நான் உனக்கு தந்துடுறேன், நீ எனக்கு தொழுது கொண்டு பணி செய்யு சாத்தான் ஜீசஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, வேண்டாம், உலகத்துடைய இச்சிக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒருத்தர் என் கூட IMSல ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க எப்போவுமே பேசி கொண்டிருப்பாங்க. பேசுகிறப்போ
அந்த அவங்ககிட்ட வந்து நம்மகிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட பல மடங்கு உலகத்தில் இருக்க 1500 எவ்வளோ லட்சத்தி சில்லற லட்சத்தி சில்லற கோடி அவங்ககிட்ட இருக்காங்க. இப்போ டெல்லியில் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்களா, அவ்வளோ பெரிய பில்டிங் பிரம்மாண்டமாக. ஏன்னா சாத்தான்கிட்ட தான் உலகத்துடைய பணங்கள் இருக்கான், நம்மகிட்ட இல்லை. அப்போது ஆனால் நம்மகிட்ட ஆண்டுடைய வல்லமை மட்டும் இருக்குது. அப்போ ஆண்டுடைய வல்லமை வந்து எப்பயுமா தான் அவரை டெஸ்ட் பண்ணிட்டு போகிறப்ப தான் அவர் வல்லமை வருது. அதே மாதிரி 40 நாட்கள் சீஷர்கள் இயேசு உலகத்திற்கிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு கலிலேயாக மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருங்கள், நீங்கள் பார்த்து கொண்ட இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி திரும்ப வருவாரோன்னு சொல்கிறாங்க. அந்த அன்னையிலேருந்து 40 நாட்கள் ஒன்றாக கூடி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிறப்போ ஆண்டுடைய வல்லமை வருது. அந்த வல்லமை தான் அவங்களுக்கு பெரிய அபிஷேகம். அப்போ தான் சொல்கிறாரு, பிறவிலேருந்தே நடக்க முடியாத ஒரு மனிதன் 40 ஆண்டுகள், அவன் வயது கிட்டத்தட்ட 40 வயதுன்னு சொல்கிறாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். அம்மா வயதுலேருந்து அவன் பிறக்கிறப்பவே அவனுக்கு வந்து நடக்கலை. ஆனால் அந்த பேதுரு வந்து இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ், என்கிட்ட பணம் காசு ஒன்றுமே இல்லை, இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்குது, கடவுளுடைய நேம் என்கிட்ட இருக்குது, நீ எழுந்த நடங்கிறப்போ ஒரு பவர். அந்த பவர் எப்போ வருதுன்னா அவங்க கூடி ஜெபித்து 40 நாட்கள் பாஸ்டிங் இருக்கிறாங்க. அதுதான் அந்த 40 நாட்கள் நம்ம பாஸ்டிங் இருந்து போகிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். 40 நாட்கள் சொன்ன உடனே அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, ஆஸ்வனசி 5ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி ஈஸ்டர். இந்த வருஷத்தில் பொதுவாக பிப்ரவரி 15, 20 அப்படியில் வரும். இந்த வருஷம் லேட், இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. பிப்ரவரி 5 கூட வந்து ஒரு சில வருஷத்தில் அட்வான்ஸாக 47 நாட்கள் 7 நாட்கள் மன மகிழ்ச்சியின் திருநாள். ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார், தூயாவுடைய மகிமை தந்து விட்டார். திருச்சபை நிறுவப்பட்ட நாள் அன்னைக்கு தான். திருச்சபை எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறது தான் திருச்சபை. ஏன்னா என் நாமத்தினால் 2-3 பேர் எங்கே இருக்கீங்களோ நாங்கள் இருக்கிறேங்கிறார். அப்போ நம்ம ஒன்று கூடி ஜெபிப்பது தான் திருச்சபை. அன்னைக்கு தான் திருச்சபை நிறுவப்பட்டது. அதனால் அந்த மனமகிழ் நாள் அன்று நம்ம பாஸ்டிங் இருக்கக்கூடாது என்பதற்காக அதில் 47 சண்டை வரும். இயேசு சண்டையோடு சேர்த்து 7 சண்டை கழிச்சுட்டா 40 நாட்கள் நம்ம இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாது. இவ்வகை பிசாசு அதை ஜெபிக்கிறப்போ நம்ம எப்போவுமே ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை இந்த லெந்து காலங்களில் சற்று அதிகமாக, அதுதான் தினமும் காலையில் நம்ம சர்வீஸ் 1/2 hour, இங்கே இப்போ எங்கள் சர்ச்சில் 1 hour சர்வீஸ் 5 to 6 அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆண்டவரோடு இணைத்து கொள்கிறோம். அப்படி இணைத்து கொள்கிறப்போ ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த 2 நாட்களில் நம்ம ஒரு 4ஆவது வெள்ளிக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை பேதுருவும் யூதாசும் பற்றி நம்ம சிந்தனை பண்ணியிருக்கோம். பேதுரு யார், யூதாஸ் யார், பேதுருடைய குவாலிட்டி, யூதாஸுடைய குவாலிட்டி. ஆண்டவரை நோக்கி பார்த்தபோதுகள் விடுதலை கிடைக்குது. 2 பேரும் பாவம் பண்ணாங்க. பாவம் செய்யாத மனிதனே உலகத்தில் இல்லை. பேதுரு இவனை தெரியாதுன்னு தான் சொன்னார். யூதாசு ஒரு குறிப்பிட்ட பணம் கிடைக்குது. அதே நேரத்தில் இயேசு விடுதலை எப்படியாவது எஸ்கேப் ஆகி வந்துடுவார், அவர் மைட்டி கார்டுங்கிறத தைரியமாக பணம் வாங்கிட்டார். ஆனால் அவர் மாட்டிக்கிட்டோன்னா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொன்னார். ஆனால் ஜீசஸ் வந்து அவர் சொல்லலை. பலிபீடத்தில் வந்து தகப்பனே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லியிருந்தால் ஒரு வேளை அவருக்கு விடுதலை நிச்சயமாக கிடைச்சிருக்கோம். ஏன்னா இயேசு மன்னிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:11-15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 1 பேதுரு 2:24 பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார். நாம் நீதிக்கு பிழைக்கு, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. ஒருவேளை உலக பிரகாரமாக தண்டனை கொடுக்குற ஆண்டவர் இல்லை, உலகம் தண்டனை கொடுக்குற உலகம். அப்படிப்பட்ட நம்ம பேதுருவையும் யூதாசையும் சிந்தனை பண்ணோம். இந்த வாரத்தில் நமக்கு எல்லா பேராயங்களுக்கும் விசேஷமாக இது வெள்ளிக்கிழமை சென்னை பேராயத்தில் விசேஷமாக இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வருஷத்தில் சிறப்பு தலைப்புகள் கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் ஜனகிரிக் சங்கமும் ரோமர் பேரரசும் தலைவர்கள் வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர். சதிசேயர் வந்து ஆண்டவர் உயிரோடு மறு பிறப்பில்லைன்னு சொல்லுவாங்க. பரிசேயர் என்பவர் ஆட்சி மன்ற குழு, செக்ரட்டரி, ட்ரெஷரர், எம்டிசி மெம்பர், இதே மாதிரி ஒரு ஆட்சி மன்ற குழு தான் பரிசேயர். வேதபாரகர்ங்கிறது எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணுறவங்க, வேதத்தை போதிக்கிறவங்க. இதில் எல்லாரும் சேர்ந்து தான் அது ஒரு கமிட்டி தான் சங்கம். 4 பேர் சேர்ந்த ஒரு சங்கம். அந்த சங்கம் தான் சனகிரிப் சங்கம்.
ரோம பேரரசுங்கிறது அன்னைக்கு ஆண்டவர், அன்னைக்கு அந்த நாட்டை ஆண்டு கொண்ட தலைவர்கள். இன்றைக்கி நம்ம தேசத்தில் தமிழகத்தில் ஒரு அரசு, மத்தியில் ஒரு அரசு, கேரளாவில் ஒரு அரசு, ஆந்திராவில் ஒரு அரசு, இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு அரசு இருக்குது. அந்த அரசுடைய தலைவர்கள் மாதிரி தான் அந்த ரோம பேரரசு. ஒருவேளை இந்த பேரரசு இது நமக்கு இன்றைக்கி ஏன் எனக்கு கொடுத்தாங்கிறது எனக்கு காலையில் 5 மணி வரையும் தெரியல. பொதுவாக இந்த ஆட்சி மன்ற குழுவை எடுக்கிறப்போ யாத்ராகம் 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் 13ஆம் வசனத்தில் பார்க்குறப்போ மோசே காலமாக தொடங்கி மாலை வரை அங்கே மக்களை நியாயம் விசாரிக்கிறார். அதை அவங்களுடைய மாமா எத்தியோப்பா பார்க்குறாரு. எத்தியோப்பா பார்த்துட்டு என்ன பண்ணப்பில் இவ்வளோ மோசமாக இருக்கீங்க, காலையிலேருந்து மக்களும் லைனில் நின்றுக்கிட்டே இருக்கிறான், சோறு இல்லை தண்ணி இல்லை, எவ்வளோ கஷ்டம், நீங்களும் உட்கார்ந்து எந்திக்கலை, இது தப்பு இல்லையா, நீங்கள் இது இப்படி பண்ணாதீங்க, எல்லா கேஸையும் நீங்களே பார்க்காதீங்க, 1000 பேருக்கு ஒரு தலைவர், 100 பேருக்கு ஒரு தலைவர், 10 பேருக்கு ஒரு தலைவர் கொண்டு வந்தார். அப்படி தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஏ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, அப்புறம் ஏடிஎஸ்பி, அப்புறம் மேலே கமிஷனர் டிசிக்கு மேலே கமிஷனர் மேலே அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட், அதுக்கப்புறம் மேலே போயிடும் ஃபைனல் சிஎம், பிரதம மந்திரி. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுன்னு போனால் கீழ்கோர்ட், மேல் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதி நமக்கு கிடைக்கலாம், பெஞ்சுக்கு போகிறோம். பெஞ்சுக்கு போகிறப்போ பெஞ்சில் நீதி கிடைக்கலாம், அடுத்து ஜனாதிபதிகிட்ட போகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா வேதத்தில் தான் வந்திருக்கு. அதுக்கு அடையாளம் யாத்ராகம் 18ஆம் அதிகாரம் 13, 25 ஆகிய வசனங்கள். ஒருவேளை வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களில் ஒருவனுக்கு வழக்கொண்டானால் நீங்கள் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரத்தில் போவதென்ன? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தான் உங்களுக்கு அங்கி கொடுத்துருக்கு. இந்த அங்கி கொடுத்த ஐயரே ஒழுங்காக சொல்லணும். இன்றைக்கி ஐயரே அவங்க ஒழுங்காக சொல்கிறதால இன்றைக்கி எல்லாமே கோர்ட்டு கேஸின் அவரே சரியில்லை. அவர் தான் ஒரு மெம்பர்ஷிப்பை எடுக்கிறார், தூக்குறார், தைரியமாக தூக்கி அடிக்கிறார் அவரை ஒருத்தனை கொண்டு வர்றதுக்காக. அங்கே தான் சட்ட சிக்கல் வருது. அதனால் எல்லா திருச்சபைகள் எங்கே இருக்குது? கோர்ட்டில் இருக்குது. இப்போ 24 பேராயர்கள், 24 பேராயர்களுடைய கேஸ் எங்கே இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. ஒருவேளை நமக்கும் ஆட்சி உரிமை கொடுத்துருக்கிறாரு. வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவரே மைட்டி காட் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் நம்ம யாரை நம்பியிருக்கோம்? நீதியின் அரசர்களை நம்பியிருக்கோம். கோர்ட்டு வந்துச்சாங்க, பதில் சொல்லிட்டாரா? கோர்ட்டை தள்ளிக்கிட்டே போகும். கடைசியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், உதவாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. திருநெல்வேலியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, கடைசியில் சொன்னார், அந்த ஒரு ஹிந்து ஒரு பிராமண சகோதரர் சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்டு 1340 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் எழுதினார், வேதத்தை எழுதினார். வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ரொம்ப சிறப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு சிறப்பான ஜட்ஜ்மெண்ட்டு சொன்னார். என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, நீங்கள் அப்பா உங்கள் வேதம் எப்படி சொல்லுது, நீங்களுக்குள்ளே உங்கள் பஞ்சாயத்தை தீர்த்துக்கலான்னு 2 பேர் கேஸ் போட்ட 2 பேருக்கும் உட்கார வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். கேஸ் போட்ட 2 பேரும் உட்கார வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாரு. 2 பேரும் செட் ஆகலை. அவங்க நான் சொல்கிறதான் 2 பேருமே சொன்னாங்க. அடுத்து அந்த எழுதினார், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், நீ வழியில் போகும்போதே உன் சகோதரோட ஒப்புரவாயிரு, நீ சாட்சிக்காரன் காலில் விடுறவர் சண்டைக்காரன் காலில் விடுறன்னு அழகாக மத்தேயு 18:15 இயேசுடைய மலைப்பில் இயேசுடைய அந்த தாட்டு மலைப்பிரசங்கர் சொல்கிறப்போ மத்தேயு 5:25 நீ ஒப்புரவாகிடு. எதுக்கு ஒப்புரவாகலை? எப்படி நீங்கள் ஒப்புரவாகலைன்னா அதுக்கு அழகாக சொல்லுவாங்க. நான் இப்போ ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கதை. அப்பாவுக்கு 1 ஏக்கரு, அண்ணன் தம்பி, அண்ணனுக்கு மேற்கூடி தம்பிக்கு கிழக்குடி. இது உலக பிரகாரமான சட்டம். உலக பிரகாரமான சட்டத்தில் 50 சென்ட் அவருக்கு, இவருக்கு 50 சென்ட் எழுதி வச்சுட்டு அப்பா செத்து போனார். இப்போ நடுவில் இருக்கிற ஒரு மரம், அந்த மரம் ஏதோ ஒரு மரம், கொய்யா மரம், மாமரம், ஏதோ ஒரு மரம். இது யார்? அண்ணன் சொல்கிறாரு, நான் தான் மூத்த பிள்ளை, எனக்கு அந்த மரம் வேணும். தம்பி சொல்கிறாரு, இல்லை எனக்கு தான் இந்த மரம், நான் தான் செல்ல பிள்ளை, அப்பா என்னை தான் செல்லமாக வச்சுருந்தாரு, கடைசி நான் தான் அப்பாவுக்கு சோறு போட்டேன், நீ ஒய்ஃப் பேச்சை கேட்டுட்டு போயிட்ட, அப்பா வெட்டி விட்ட, உனக்கு கிடையாது. 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ கோர்ட்டு கேஸு போனாங்க. கோர்ட்டு கேஸு போனால் முதல்ல ஹியரிங்க்கு வக்கீல் கேட்டார், ஒரு 25,000 ரூபா கொடுங்கன்னாரு. ஒரு ஹியரிங்க்கு 25,000 ரூபா கொடுங்கனாரு. நான் ஒரு கேஸ் நடத்துகிறேன், ஒரு ஹியரிங்க்கு 4 லட்ச ரூபா. உள்ளே வந்துட்டு அப்படி போனான்னா 4 லட்ச ரூபாயா? ஆனால் நினச்சதை பேசுகிறார், நினச்சதை சாதிக்கிறார். அந்தளவுக்கு அவருக்கு பிரெயின். ஒரு அட்டன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 4 லட்ச ரூபா. ஒருத்தருக்கு 30 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா ஃபீஸ்லாம் டெல்லியில் இருக்காங்க. அந்தளவுக்கு லாயர்ஸ் இருக்காங்க. இப்படி போச்சு. அந்த சட்டம் ஒரு போச்சு. கடைசியில் கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்டுக்கும் போய் கடைசி கோர்ட்டில் சொல்லுது, 6 மாதம் நீ எடுத்துக்கோ, 6 மாதம் நீ எடுத்துக்கோ, இல்லை 1 வருஷம் விளைஞ்சது நீ எடுத்துக்கோ, 1 வருஷம் நீ. இதை ஜட்ஜ்மெண்ட் எங்கே கேட்டோம்? முதல்ல இதை செஞ்சுட்டு போயிருக்கனால. இதுதான் மனசு. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்துட்டோம், இனிமே பிறக்க போகிறதில்ல.
அன்பை பற்றி அழகாக வேதம் தான் சொல்லுது. 1 Corinthians 12 வாசிங்க. பிரெயின் செத்து போனால் கோமா ஸ்டேஜ். அதுக்காக கண் இல்லாமல் பிரெயின் என்ன பண்ண முடியும், காது இல்லாமல் பிரெயின் என்ன பண்ண முடியும்? திருச்சபை தலைவர் இல்லாமல், செயலர் இல்லாமல், பொருள் இல்லாமல், திருச்சபை மக்கள் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதை சொல்லிவிட்டு அப்போ தான் 1 Corinthians 13 பவுலடிகளை சொல்கிறார். அன்பு வெண்கல ஓசை. இந்த தம்பி அடித்தான் பாருங்க தவையிலா, அதே மாதிரி அவன் அடித்தான் பாருங்க, அதே மாதிரி அது வெறும் சத்தம். ஆனால் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இவைகளில் பெரியது அன்பு, சேரிட்டின்னு சொல்லுது. ஹோப், ஃபெய்த், லவ், சேரிட்டி. இது சேரிட்டி தான் நிற்கும், அங்கே லவ். இது யார் சொல்கிறா? பைபிள் சொல்லுது. இதை தான் அந்த லாயர் எழுதினார். உன் பைபிள் இப்படிலாம் சொல்லியிருக்கப்பா, நீங்கள் சண்டை போடுறீங்களே. கடைசியில் 2 பேருக்கும் அதுக்குள்ளே அவங்க பதவி காலம் 2 பேருக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு. 2 பேரும் இவர் ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணார், அவர் ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணார். 2 பேருக்கும் நீதி கிடைக்காது. அதுதான் நீதிமன்றம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு ஊரில் இருந்தாங்க. அப்பா இறந்துட்டார். ஒரு சொத்து, அதில் 3 பேருக்கும் பங்கு. மூத்தவர் என்ன சொல்கிறார்? ஃபேன் 3 துண்டாக வெட்டு, இந்த சேரு 3 துண்டாக வெட்டு, அதுதான்டா எழுதியிருக்குங்கிறாரு. சின்னவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, எப்படி 2 பேருக்கும் சண்டை, கொஞ்சம் ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர்கிட்ட வாங்கினார். அவங்க சண்டையை சரி பண்ணதுக்காக இடையில உள்ள நம்ம ஐயர் மாதிரி ஒருத்தர் தலையிட்டு பேசி ஒருத்தர் அவர்கிட்ட அண்ணன்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கி தம்பிகிட்ட கொடுத்துட்டார். இப்போ தம்பி பிரச்சனை சாலாகுது. இப்போ அண்ணனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும், வாங்கினவங்க கொடுக்க மாட்டேங்கான். கோர்ட்டு கேஸுன்னு போட்டாங்க. இப்போ இந்த இடையில உள்ள ஒரு செக்கு கொடுத்தாரு பாருங்க, அவர் செக்கு பவுன்ஸ் ஆச்சு. அவர்கிட்ட 10,000 ரூபா கூட கிடையாது, அவருக்கு 10 லட்சம் கொடுக்க. இப்போ செக்கு பவுன்ஸ் ஆனால் 6 மாதம் ஜெயிலு. கோர்ட்டுக்கு போயிட்டார். செக்கு கொடுத்தவர் ஒரு இடையில உள்ள மீடியாக்கள், புரோக்கர். அவர் என்ன செய்கிறதே தெரியல. நான் வாங்கி தாண்டா கொடுத்தேன், இதுக்கு தாண்டா நான் கோர்ட்டு கேஸானு. ஃபைனல் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த செக்கில் இங்கு ஊற்றிட்டாங்கனால செக்கு செல்லாதுட்டான். இங்கு ஊற்றுனதுக்கு கடவுள் ஊற்றினாரா, யார் ஊற்றினாரா தெரியல. இதுதான் நீதிமன்றம். நம்ம மனசு பேசுது, அந்த மனதின்படி நாம் நீதி உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? இந்த மனதின்படி நாம் நீதி உள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கி நமக்கு எதிரிகள் சொல்கிறாங்க, இயேசுவை யாரா கொலை பண்ணா? உன் மக்கள் தாண்டா கொலை பண்ணா, உன் திருச்சபை தலைவர் தாண்டா அவனை பிடிச்சி கொடுத்தான், அப்போது அந்த சீசர் காட்டி கொடுத்தான், அவன் கொண்டே பிலாத்திட்ட ஒப்பு கொடுத்தான், அவனை சிலுவையில் இறையும் சொல்லிக்கிட்டே இருந்தான். யார்? நாங்களும் சொன்னோம். எப்போ? அதுதான் சொல்கிறாரு பேதுரு சொல்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். ஆண்டுடைய சித்தத்தின்படி துன்மார்க்குடைய கைகளை ஆணியடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். எங்கே சொல்கிறார்? சர்ச்சைக்குள்ளேன்னு சொல்கிறார். அங்கே இருக்க தலைவர்களை பார்த்து, நீ தாண்டா கொலை பண்ண. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5. அந்த 5ஆம் அதிகார வாசகம், 5 அதிகாரத்தில் நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்கள் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள், ஆனால் இயேசு ஆண்டுடைய சித்தத்தின்படி ஆணியடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். இப்போ இயேசுவை கொலை பண்ணது யாருன்னா நம்மளாம். இயேசுவை தினமும் நம்ம எங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கோம்? சிலுவையில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவனா சின்ன பிள்ளைகளா அந்த 7 வார்த்தை கேட்குறப்போ கண்ணீர் வரும். அவ்வளோ விவரம் தெரியாத ஒரு 10-15 வயசில். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? அவங்கள வெட்டி போட்டு இயேசுவை போய் அடித்தானடா. இப்போ நம்ம தான் இயேசுவை சிலுவையில் அடிச்சிருக்கோம் நான் சொல்கிறேன். அதுதாங்க உண்மை. பொதுவாக அந்த ஜனக்கரி சங்கம் தான் அவங்களை அடிக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாசிக்க கேட்ட அந்த மத்தேயுலையும் சரி, நான் லூக்காவை எடுத்தேன். லூக்கா 4 சொல்கிறாரு, பிலாத்து சொல்கிறாரு, ஒரு குற்றம் செய்யலாம், ஈஸி இன்னோசென்ட், அவன் ஒன்றுமே செய்யலையே. 4:14 சொல்கிறார், அவன் ஒன்றுமே பண்ணலையே. 4:22 சொல்ல ஒன்றுமே பண்ணலையே, அவன் ஒன்றுமே பண்ணலையே. அது நேரத்தில் 100க்கு அதிபதி சிலுவையை போய் பார்த்துட்டு சொல்கிறார், அந்த ஒரு கேப்டன் சொல்கிறார், அப்பா இவர் நீதிமான் என்று சொல்கிறார். ஆனால் லூக்கா 23:5 வைராக்கியமாயோ சிலுவையில் அறையும் நாங்கள் அறையும் ஒருவர் வைராக்கியத்தோடு குற்றம் சாட்டினாங்களாம். அப்போ அவரை தப்பி வைக்க ஏதாவது முயற்சி பண்ணுறார் பிலாத்து.
ஏன்னா நீதியின்படி அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அவர் ஒரு குற்றமும் பண்ணலை. நீதியின்படி அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க நீதிக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆனால் சட்டத்தின்படி நீதியே இல்லையோ. கடந்த நாட்கள் நம்மளுடைய ரிலேஷன் ஸ்கூலில் ஒரு தகராறு, ஏதோ ஒரு ஸ்பிரிட் லீக் ஆகி ஸ்கூலே மூடிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே ஸ்பிரிட் லீக் ஆகலை. பார்ட்டி போஸ்டி கூசலில் எவனோ எதையோ தள்ளிட்டான். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்துல அமைதி காக்கணும். இப்போ நீதியை பார்க்க முடியாது, அதுக்கு ஸ்கூலை மூடிட்டாங்க. அது நீதி இல்லை. கோர்ட்டு திறந்தாலும் மக்கள் திறக்காத, நீதிக்கு விரோதமாக பேசுகிறாங்க. நம்ம கண்கூட அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொதுவாக நான் பல வகையில் எங்களுடைய ரிலேஷன், நம்முடைய பப்புடைய ஊருக்காரர், அவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் அவர். பல வகையில் நான் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு மூவ் பண்ணேன். ஆனால் அவங்ககிட்ட ஒரு தப்புமே இல்லை. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அன்னைக்கு ஒரு அமைதி வேணும். அந்த அமைதிக்கு என்ன வழி? அதுதான் பிலாத்து அந்த அமைதியை தேடி தான், ஓ நீ கலிலேயனா, அப்போ நான் உனக்கு பவர் செய்ய முடியாதுப்பா, நான் உனக்கு தண்டனை கொடுக்க முடியாது, நீ விசாரிக்க. எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிற ஏரோதுன்னு தன்னை அவற்றிருந்து அந்த தண்டனை தான் பெற்றுக்கொள்ளாமல் தான் நீதிமானாய் பார்த்துக்கொள்வதற்காக அவர் அங்கே அவருக்கு மேல் அதிகாரிகிட்ட அவர் அனுப்பிடுறார். ஏரோதுட்டு அனுப்ப. ஏரோது தான் சீஃப், பெரிய ராஜா, அவர் தான் ஜனாதிபதி, அவர் தான் பிரதமர். ஏரோதுட்டு அனுப்புறாங்க. ஏரோது விசாரிக்கிறார். ஏரோது விசாரிக்கிறப்போ இயேசு வாயவே திறக்கலைன்னு சொல்லுறார். ஒரு பதிலும் சொல்லலை. பிலாத்துட்டையாவது பேசுகிறார், ஏரோதுட்ட வாயை பேசவே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி இவற்றை அனுப்புகிறார் பிலாத்துட்ட. அதுவரை பிலாத்துக்கும் ஏரோதுக்கும் பெரிய சண்டை பேச்சுவார்த்தை இல்லை. இயேசு எப்போ அங்கே போயிட்டு வந்தாரோ 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்க. இயேசு வந்த வீட்டில் என்ன இருக்குது? அமைதி இல்லை. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானம். நாம் இயேசு எங்கே வந்துட்டாரோ அதுக்கு தான் நம்ம கிறிஸ்துமஸ் காலங்களில் வாசிக்கிறோம். ஏசாயா 9:6, இவர் அமைதியின் அரசர், இவர் சமாதான பிரபு. கிறிஸ்தவர்கள் எங்கே போயிட்டு அங்கே என்ன வந்துடணும்? அமைதி வந்துடணும். அதுதான் ஆண்டுடைய எண்ணம், அதுதான் சாட்சி. கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் நானும் அப்படி அமைதியை பிறருக்கு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கி இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதே எதுக்கு கொடுத்தாங்களோ நான் திங்க் பண்ணுறேன். நம்ம பிறருக்கு ஒரு அமைதியை கொடுக்கல. நம்ம சகோதரோடு, நான் பணி செய்கிற இடங்களோடு, என்னோடு பணி செய்யும் மக்களோடு நான் பழகும் இடங்களில் நான் மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கலை. அவங்க மத்தியில் வேதனையாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட வேதனை இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம அமைதியை விரும்பவும் மாட்டோம். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது இந்த லென்த் காலத்தில் ஒரு சிறப்பான தலைப்பு. நானும் ஒரு 15 வருஷமாக அந்த வெள்ளிக்கிழமை ஒரு விடாமல் மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இந்த தலைப்பு இந்த வருஷத்தில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப திங்க் பண்ணி பார்க்குறப்போ நாம் பிறருக்கு அமைதியாக இருக்கிறோமா, அவங்களுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, நம்மளால் முடிந்த உதவி செய்கிறோமா, நம்ம பாஸ்டிங் இருக்கிறோம், பூ வைக்காமல் இருக்கிறோம், கறி மீன் சாப்பிடாமல் இருக்கிறோம், ஒருவேளை உணவு இல்லாமல் இருக்கிறோம், ஒரு நாள் உணவு இல்லாமல் இருக்கிறோம், அந்த பணத்தை எடுத்து சுய உறுப்பு காணிக்கையில் போட்டுவிடும். இன்றைக்கி ஒரு 4 இட்லி காலையில் சாப்பிடல, 4 இட்லி யூடியூபில் போனால் ஒரு இட்லி 35 ரூபா, 4 இட்லி 140 ரூபா, கையேந்தி பண்ணுறவங்கன்னா 3 ரூபா ஒரு இட்லி, இன்னும் கொஞ்சம் நல்ல ஓட்டுறவங்கன்னா 15 ரூபா ஒரு இட்லி, இல்லைன்னா 15 ரூபாய்க்கு மாவு வாங்கி 4 பேர் சாப்பிடுறோம். அந்த 15 ரூபா ஏதோ நம்ம கணக்கில் அதை நம்ம சாப்பிடல, அதை எங்கே போடணும்? சுய உறுப்பு காணிக்கையில் போட்டுடணும். இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போகிறோம், பூ வைக்கிறோம், அதனால தான் இப்போ கல்யாணம் வைக்கிறதுல பூ வைக்க மாட்டோன்னு. அதுக்கு தான் இந்த வாரத்தில் கறி எடுக்கலை, மீன் எடுக்கலை, சிக்கன் எடுக்கலை, 500 ரூபா கொடுத்து ஃபிஷ் வாங்குகிறோம்,
அந்த ஃபிஷ்ஷை நமக்கு கழிச்சிடறோம். அப்போ நான் 100 ரூபாயில் வெஜிடேரியன் முடிச்சிடறோம், 400 ரூபாய் எங்கே போடணும்? ஆனால் சொல்கிறாரு ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்து வரை, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு கேட்குறாரு ஆண்டவர். ரொம்ப பயங்கர கோபமாக பேசுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11லேருந்து 17 வசனம். நன்மை செய்ய படியுங்கள். 17 சொல்கிறார், சீவென்றிருந்தவன் பாவத்தை நான் நீக்கியிருக்கேன், நீ போய் பிறருக்கு நல்லது குட்னஸ் பண்ணு, நன்மை செய். அந்த நன்மை செஞ்சுட்டாலே என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். பாருங்க, அந்த பிலாத்து அவங்க தீவிரவாதி. அவங்க ரோமர் பேரரசை பற்றி சொல்கிறப்போ யோவானை கொண்டு போய் கொதிக்கிற எண்ணெயில் போடுறாங்க. தண்ணி 100 ஃபாரன்ஹீட்டில் கொதிக்கும். எண்ணெய் கொதிக்கணும்னா 300 ஃபாரன்ஹீட் ஆகுமா? 300 ஃபாரன்ஹீட் ஆகுமா? தண்ணியை விட பல மடங்கு சூடாம். அப்படியே பயங்கரமான சூடாம். யார் அவங்க அரசுக்கு விரோதமாக பேசுகிறாரோ அந்த எண்ணெயில் தூக்கி போட்டுருவாங்களாம். யோவானை தூக்கி அந்த எண்ணெயில் போட்டாங்கன்னா யோவான் அப்படி ஜாலியாக நின்னா, இந்த எண்ணெய் ஒன்றுமே பண்ணலையா? அந்த எண்ணெய் அவரை சூடு பண்ணலையா? அப்படியே கரிச்சிருமா, அந்த எண்ணெய் அப்படியே கரைச்சிருமா. ஏன்னா ஜப்பானில் அணுகுண்டு போடுறப்போ அணுகுண்டு போட்ட இடத்துலேருந்து பாரசாகி நீரோசமாலேருந்து 100 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய பள்ளம், எந்த மரங்களுமே இல்லை, பஸ்மமாயிடுச்சு. அவ்வளோ சூடு அதில். 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் 200 கிலோமீட்டருக்கும் இன்றைக்கும் மரம் செடிகள் அந்த பூமியில் வளரலை. அந்த பூமியோட அந்த நீர்ச்சத்தெல்லாம் நான் முடிச்சிச்சு. அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் சாத்தான் பேசுகிறான், நீ ஒன்றும் பண்ணாத, இவரை பத்மதீவுக்கு ஏற்றிருந்தாராம். பத்மதீவுக்கு ஏற்றி விட்டுருந்தாராம். அப்புறம் தான் பத்மதீவுக்கு நாடு கடத்தினாராம். அப்போ சில 1ஆம் அதிகாரத்தில் 14 7ஆம் சனி பத்மதீவுக்கு நாடு கடத்தினாராம். அங்கே போனால் ஆண்டவர் பேசி கடைசி 2வது வருகையை பற்றி பேசுகிறார். அப்போது அவ்வளவு கொடுமையான ஒரு அரசு. ஆனால் அந்த அரசே நீதியின்படி செயல்பட்டுருக்கு. யார்கிட்ட நீதி இல்லை? நம்முடைய ஜனகரிப் சங்கம், நம்மகிட்ட தான் நீதி இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் சட்டத்தை விட்டுட்டு யார் புறம்பா போகிறாங்களோ உண்மையாகவே பெரிய கஷ்டம். இது நான் சாபமாக சொல்லலை, என் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். எவ்வளோ பேரை பார்த்துட்டேன். யார் சட்டத்தை விட்டு பிறர் குருவானவராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், மெம்பராக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஷராக இருக்கலாம், எம்டிசி மெம்பராக இருக்கலாம், இதே மாதிரி பிரசங்கம் பண்ணுற ஆளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எசேக்கியேல் 18:9 சொல்லுது, என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கைக்கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாய் இருப்பாயானால் அவன் பாக்கியவான், அவன் நீதிமான், அவன் பிழைப்பான் என்று சொல்கிறார். அவன் பிழைப்பான் என்று சொல்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் என் சத்தத்தை கேட்டு என் பார்வைக்கு சரியான செய்து செம்மையானதை செய்து எனக்கு செவி கொடுப்பாயானால், யாத்ராம் 15:10 சொல்கிறார், என் சத்தத்தை கேட்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்தால் எனக்கு செவி கொடுப்பானால் அவனுக்கு வியாதியே இல்லைங்கிறார். அப்போ எனக்கு 35 வருஷமாக சுகர் பேஷண்ட்னு போன மெசேஜில் சொன்னீங்களே, உங்களுக்கு ஏன் சுகர் வியாதி இருக்குது? நீங்கள் ஆண்டோடைய சத்தத்துக்கு இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க மனசில். எங்கேயோ ஒரு பிரேக், ஆனால் வியாதி எங்கேயோ ஒரு தப்பு, அதுதான் வியாதி. ஆனால் 35 வருஷம் வியாதியாக இருந்தாலும் திடகாத்திரமாக மனுஷனாக இருக்கிறேன். சுகர் நல்ல வியாதி, கூடே வரும், ஒன்றுமே பண்ணாது. ப்ரெஷர் அப்படி இல்லை, டப்புன்னு கீழே தள்ளி க்ளோஸ் பண்ணிடும். சுகர் நீங்கள் நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சம்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கண்ணு போயிடும், மூக்கு போயிடும், காது போயிடும். எனக்கு அப்புறம் 20 வருஷம் கழித்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு சுகர் வந்தது. 5 வருஷம் செத்து போனார். நல்ல தண்ணி, சுகர் வந்தாலும் ராத்திரிக்கு ஒரு குவார்ட்டர் அடிப்பார் தண்ணி. நல்ல வியாதி. அது ஏதோ எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் 119:10 சொல்கிறாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளலாம். அந்த வசனம் என்ன சொல்லுது? வழியிலே நீ போகிறப்ப அவருடைய செட்டில் ஆகிடு.
ஒருத்தனுக்கு மோசம் பண்ணல, இந்தப்பா உன் காசை தந்துடுறேன், இல்லை 2 நாள் கழிச்சு தர்றேன், இல்லை என்கிட்ட இல்லை நீ அடி உத, என்கிட்ட இல்லை வர்ற அன்னைக்கு தர்றேன், அவன் திட்டுறதை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் செய்யலைன்னா வேதனை. அதுதான் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வித்துட்டாராம் இஸ்ரேல் மக்களை. அந்த மக்கள் தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணதில் இன்னொரு ஜாதிட்ட வித்துட்டார். நியாயாதிபதிகள் முழுசாக வாசிங்கன்னா 40 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். 40 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். 40 வருஷம் ஒப்பு கொடுத்துருவார். எப்போ நம்ம தப்பு பண்ணுறோமோ இந்த வேதபாரகர் பரிசேயர் சதிசேயரை போல எப்போ தப்பு பண்ணுறோமோ அப்போ நம்ம ஒப்பு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் தன் பிழைகளை உணர்ந்து பாவங்களை மறைக்கிறவர், தன்னைத்தான் சோதித்தறிந்து அவர்கள் எனக்கு முன்பாக பாவம் செய்தார்கள், அவர்கள் வெட்கி என்னை திரும்ப தேடினாங்க, நான் வந்துட்டேன், அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டேன். நம்ம எப்போ இதுக்கு இந்த தவறுன்னு நினச்சி எப்போ நினச்சி அந்த தவறு ஆபத்துன்னு நினச்சிட்டணுமோ அப்போ நமக்கு விடுதலை கொடுக்குமா, நமக்கு வாழ்வு கொடுக்குமா. முந்தா நாள் ஆந்திரா போயிருந்தேன். ஒரு 3 பேர் 4 பேர் போயிருந்தாங்க பிஸ்னஸ் மேட்டராக. ஏரில் உட்காந்துருக்கேன். 9:10 வண்டி மூவ் ஆகிடுச்சு. ஏடிஆர் சின்ன ஃப்ளைட்டு, 80 பேர் போகிற ஃப்ளைட்டு. 2 இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு, 2 இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 செகண்டில் வண்டி பறக்க ஆரம்பிக்கும். ஒரு 3 செகண்டில் ஒரு இன்ஜின் ஆஃப் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஆன் பண்ணார். இன்னொரு 3 நிமிஷத்தில் 3 செகண்டில் ஆஃப் ஆச்சு. 3 தடவை ஆஃப் ஆச்சு. திரும்பி ரன்வேயில் கொண்டாந்து விட்டுட்டார். போகாது, இறங்கி போயிருங்கன்ட்டார். ஒருவேளை இது ஒரு 100 அடி போய் அந்த இன்ஜின் ஆஃப் ஆகிருந்தால் என்ன ஆகிருக்கும்? 10 அடி மேலே போய் ஆஃப் ஆகிருந்தால் என்ன ஆகிருக்கும்? 5 அடி மேலே போனாலும் 1 அடி மேலே போனாலும் மேலேருந்து விழுந்தோன்னே ஃபயர் ஆகிடும். 80 பேர் ஆண்டவரை எப்படி காப்பாற்றினார். அதில் ஒரு சகோதரி வாலி மகள் அழுகிறாங்க. ஏதோ ஒரு அவசரமாக போகணும் பொழுது கண்ணீர் வடியுது தரையா. ஒருத்தர் கண்ணா அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் திட்டுறாரு. அவர் ஆசை, அவன் கண்டு சொன்னதை தான் சொல்கிறான், சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தேஞ்சரை கண்டு கோவமே வரல. நாங்கள் 4 பேரும் ஓரமாக வந்து நின்ட்டோம். ஏதாவது கடவுள் விட்ட வழிடான்னு போய் தூங்கிட்டு ஒரு காலையில் ட்ரெயினை பிடிச்சிருந்தோம். ஒருவேளை நம்ம மேலே போயிருந்தால் பஸ்வமாக இருக்கும், ஊருக்கு சட்டி பானைகள்லாம் கொண்டு போய் வைப்பாங்க. ஆனால் ஆண்டு விடுதலை தந்தார். இதுதான் காக்கமான இமைப்பொழுது கைவிட்டேன், ஒருக்கமான இருக்கங்களால் பாதுகாக்கும் ஆண்டவர். எப்போ நம்ம சோதித்து ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த உலகத்து பிரகாரமாய் உலகத்து மக்கள் நீதிமான்களாக இருக்காங்க. வேதத்தை அறிந்து நமக்கு இப்படி தான் நடக்கணும் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுதான் சொல்கிறார். ஒரு வேதபாரகன் நீங்கள் மார்க் 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப சூப்பர் அதிகாரம். அதை வாசித்தீங்கன்னா கடைசியில் சொல்லுவார், நீங்கள் நல்லவர் வல்லவர், என்ன தான் செய்யணும் சொல்லுங்க ஏன்னு ஒரு வேதபாரகர் கேட்பார். நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு. 3 ஸ்டெப்பாக சொல்லிட்டு வருவார். லூக்கா 18 மாதிரி அந்தந்த இடத்துல சொல்கிற மாதிரி 3 உண்மைகள் சொல்லுவார். அப்போ இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர். இதற்கு ஒப்பாக இருக்க 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்திலும் இவைகளிலும் பெரிதான கற்பனை இது ஒன்றுமே லவ். ஏன்னா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த உலகம் அதை தள்ளி தள்ளி கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, நியூட்ரலான கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் தான் வரும். காசு வாங்கினா ஜட்ஜ்மெண்ட் தப்பாக எழுதவே முடியாது. அந்த ஜட்ஜி எழுதுனா அவர் கையால் விழுந்துடும், அங்கனே விழுந்துடும், எழுத போக முடியாது. இதுக்கு நான் கோர்ட்டுனா என்னுடைய ஃபேமிலி மேட்டரில் கோர்ட்டில் போகல, திருச்சபைக்குள்ளே இருக்க போய் நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் ஆண்டுடைய சித்தத்தின்படி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு தலைவர் ஒரு காலேஜில் ஒரு பிரின்சிபலை போட்டார். எல்லோரும் சொன்னாங்க நல்லவன் இல்லைடா. ஆரம்பத்தில் என்சிசி லீடராக இருந்தாராம், அப்போவே நல்லவன் இல்லையா. நீங்கள்லாம் சொல்லி நான் கேட்டோமா இவனைத்தான் போடுவேன்னாரு. ஆனால் பெரிய தப்பு பண்ணி இன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்கிறான். கோர்ட் நீ அவனை சஸ்பெண்ட் பண்ணுறே இல்லை நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவானாங்குது. இதுதான் நீதி. நீதி தான் நம்ம பைபிள். வேதம் என்பது ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு வித ட்ரெஸ் இல்லை, மனதின்படி நீதியாய் நடக்கிறப்போ மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிங்டம் என்டர் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கன்னா நீதியின்படி நடந்ததான். ஒருவேளை இதே மாதிரி ஞானஸ்தானம் வாங்கி கன்ஃபர்மேஷன் வாங்கி
ஆர்டினேஷன் வாங்கி அங்கி போட்டு 10 கோயிலில் பிரசங்கம் பண்ணி நாட் பெர்மிஷன். நீங்கள் நான் எப்படிப்பட்ட மக்களாக இந்த 2 நாட்களில் நம்மை நினைத்து ஆண்டோடைய சிலைதாரத்தை பார்ப்போம். நிச்சயமாக ஒரு விடுதலை தருமானவர், நிச்சயமாக ஒரு வாழ்வு தருமானவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கட்டணம் ஒரு விஷயம் கூட அவரை நோக்கி பார்க்கலாம். யோவித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். யோவித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் யாருலம் வந்தார், அவரையே நான் நந்தி கொண்டார். அவனியில் யாருலம் வந்தார், அவரையே நான் நந்தி கொண்டார். அலை மிக மோதிடும் மன்னா, அலை மிக மோதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் ஆண்டியாம் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் ஆண்டியாம் நிலை பாரிடுவே. ஆம் தகப்பனே, ஒரு விசை கொடுமை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக காத்துக்கிறப்பா. இதோ இந்த வருஷத்தில் 2025 இந்த அட்வென்ட் காலம், இந்த லெந்து காலங்களில் 4வது வெளியே சந்திச்சிருக்கிறோம். ஒரு மனமாற்றத்தின் காலம் தகப்பன. உங்களுடைய கட்டளைகள் என்ன சொல்வது? வேதத்தை அறியாத மக்கள் வரி கூட நீதிப்பட செயல்பட்டாங்கப்பா. வேதத்தை அறிந்த நாங்கள் ஒரு வைராக்கியமாக நிற்கிறோம்ப்பா. வைராக்கியமாக செய்து முடிக்கிறோம். இவனை வெட்டியாகணும், கொன்றையாகணும், அந்த வைராக்கியம் கிட்ட இருக்குப்பா. அந்த வைராக்கியம் இல்லாமல் விட்டு கொடுக்கிற மக்களாய் வாழ கிருபை செய்யப்பா. யாரெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ, கணவன் மனைவி விருப்பப்பட்டு திருமணம் பண்ணோம், ஆனால் எங்களுக்குள்ள மன அமைதி இல்லாமல் இருக்குது. அந்த மன அமைதிக்கு காரணம் நான் வசதியானவன், நான் படித்தவன், உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு அந்த விடுதலையில் ஏக்கத்தோடு அழிகிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே, கண்ணீரோடு அழிகிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிருபை இறங்கட்டும். விட்டு கொடுக்குறப்ப அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி, விட்டு கொடுக்குறப்ப அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி தகப்பனே. அநேக பணம் கொடுத்து ஒரு இடம் வாங்குவதற்கு நான் அக்ரிமெண்ட் போட்டேன், ஆனால் அக்ரிமெண்ட் போட்டு பணம் கொடுத்து இன்றைக்கி எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அது முடியலை, என் பணம் வீணாக போயிடுதேங்கிற ஏக்கத்தோடு இருக்கிறேன். நான் விட்டு கொடுக்குறப்ப நீங்கள் தருவீங்களான்னு ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொன்னீங்க தகப்பனே. ஒரு விசை கூட நான் பணி செய்கிற இடங்கள்ல எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இன்னொரு சகோதரன் வாங்கிட்டாரு, அவர் மேலதிகாரிக்கு பேசி ஏதோ வாங்கிட்டாரு, அதனால நான் அவரை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ வாழ்றியா பாரு, உன்னை ஏதாவது ஒன்று செய்ய போறேன்னு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைக்கு தகப்பனே நீ விட்டு கொடு. நீ விட்டு கொடுக்குறப்போ ஆண்டவரோட வாழ்ந்து வருவார், ஆண்டவரோட ஏற்றுவார், ஆண்டவரோட விடுதலை தருவார். ஏற்றத்தோடு ஜெபித்த எங்களை கண்ணீரோடு விட்டு கொடுத்த அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களுடைய திவ்ய பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே, உங்களுடைய பாதுகாக்கிற கரம் இறங்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். யாரெல்லாம் இப்போ விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, வைராக்கியம் இல்லை. நீ இத்தனை ஆண்டுகள் வைராக்கியமாக வாழ்ந்துட்டேன், ஆனால் இனி வைராக்கியம் இல்லை, இன்னைக்கு நான் ஒப்புரவாவேன், என்ன ஒப்புரவாக யார் ஒப்புரவாகிறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட தயவுக்காக கூட உங்களுடைய பிரச்சனை ஒருவோடு இருக்குதுப்பா. விசேஷமா எங்களுடைய சிஎஸ்ஐ இன்ப இயேசு மக்களை உங்களுக்கு கருத்தில் தருகிறேன். உருவான குடும்பங்களுக்காக, திருச்சபை ஊழியர் குடும்பங்களுக்காக, திருச்சபை ஆட்சி மன்ற செயலருக்காக அந்த சகோதரியை பிளஸ் பண்ணுறேன். பொருளரை ஆசிர்வதிங்க, ஆட்சி மன்ற குழுவை ஆசிர்வதிங்க. பாடல் குழுவினோடு உடைய பிரச்சனை இறங்கட்டும் தகப்பனே. சண்டே ஸ்கூலோடு உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. யூத் பிள்ளைகளோடு தகப்பனே. பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், ஒவ்வொரு குடும்பத்திற்காக விசேஷமாக எங்களை திருச்சபை கட்டப்படுவதற்கு நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை திருவினையாக்குங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும், உங்களுடைய வெள்ளத்தில் எங்களோடு வரட்டும் தகப்பனே.
எங்களுடைய பேராயத்திற்காக, எங்களுடைய ஷனாடுக்காக, ஷனாடில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் வேதனைகள் மாற்றி நீதிமன்றத்தில் நீதி அரசனுடைய கண்களில் கிருபை கிடைக்க, நியாயமான நீதி கிடைக்க கிருபை செய்யணும். உனக்கு என்ன சித்தமோ அந்த நீதி கிடைக்கட்டும். அதன் மூலம் நல்ல தலைவர்கள் திருச்சபையில் இறங்கணும், சாட்சியான மக்கள் இறங்கணும். ஒவ்வொரு விஷய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விஷய ஊழியர்களை காடுகளிலும் மலைகளிலும் காட்டு பிராணிகள் மத்தியில் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, இது எனக்கு வேலை கிடைக்கல, படிச்சு முடிச்சு என் படிப்புக்கேற்ற வேலையில படிப்புக்கேற்ற சம்பளம்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே, ஐயா திருமணமாகி பல ஆண்டுகள் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, என் மகளுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, என் மகனுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக, பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற என் சகோதரிக்காக, என் கணவருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆலயத்தில் நான் ஜெபிக்கிறப்பா, ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு வாழ்வு கொடுங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ண போற தயவுக்காக ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த திரியேகனாகும் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்தாங்களோ அவனுக்கு விடுதலை கொடுப்பான். விசுவாசத்தோடு ஜெபித்தாங்களோ, நம்பிக்கையோடு ஜெபித்தாங்களோ, இனி நான் உள்ள மனிதனாய் மாறிடுவேன், நான் விட்டு கொடுத்துருவேன் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவன் கொடுக்குற கஷ்டங்களை நீக்கி விடுதலை கொடுப்பீங்க. நம்பிக்கையோடு மக்கள் நன்றி சேர்க்கிறேன். பிளஸ் பண்ணுங்க. இப்போ இயேசுவின் ஜெபத்தையும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதரை